பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்லஹு வ மை யுதில்லஹு ஃபலா ஹாதியலஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு எடுத்துரைத்ததை தற்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவர்களாக எனது உரை ஆரம்பம் செய்தேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். தூய்மையை பற்றி நம்ம ஏராளமான ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் குளிப்பு அப்படின்னு எடுத்துக்கிற போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தினசரி அன்றாடம் நம்ம குளிக்கக்கூடியவங்களாக இருப்போம். சில நோயாளிகளாக இருக்கட்டும், அந்த தண்ணீர் ஒவ்வாமையின் காரணத்தினாலேயும் சரி, சில பேருக்கு அந்த தினசரி குளியல் அப்படிங்கிறது குளிப்புங்கிறது அவங்களால முடியாமல் இருக்கும். இப்போ குழந்தைங்களை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு நாள் குளிப்பாங்க, ஒரு நாள் அவங்களுடைய குளிப்பை நம்ம தள்ளி வச்சு என்ன செய்வோம், மாற்றி தான் நம்ம என்ன செய்வோம், குளிக்க வைப்போம். இது பழக்கப்படுத்துறது, நாம் அவங்களை குளிக்கிறதுக்காக நாம் அவங்கள தயார்படுத்துறது. இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 நாட்களுக்கு ஒரு முறை குளிப்பது அல்லாஹ்வுக்காக பருவமடைந்த ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டிய கடமையாகும்னு சொல்கிறாங்க. புகாரியில் வருது இந்த ஹதீஸ். அப்போ நம்ம வியர்வையோடு இருக்கவும் முடியாது. இந்த வியர்வையோடு இருக்கக்கூடியவங்களை குளித்து தூய்மையாக இருந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அன்னைக்கு அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கு அதனுடைய ஒரு துர்வாடை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை நம்ம அந்த துர்வாடையை நீக்கணும்னா நம்ம குளிக்கணும். நாம் குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை விட்டு அந்த துர்வாடையின் காரணமாக விலகி போகாமல் இருப்பாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இன்னொரு ஹதீஸ் வருது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூறியதாவது, மக்கள் ஜும்மாவுடைய நாளில் மதீனாவுக்கு அருகில் உள்ள தங்கள் குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து பகுதிகளெலாம் இருப்பாங்கள்ல, அப்போது அந்த ஜும்மா தொழுகைக்கு என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லேருந்து முறை வச்சு வருவாங்க. அப்போ அந்த கிராமங்கள்லேருந்து அவங்க வரும்போது புழுதிகளில் அவங்க நடந்து பிறண்டு அந்த வர்றதுனால, அவங்க புழுதியில் நடந்து வர்றதுனால அவங்க மேலே எப்படி இருக்குன்னா புழுதியும் வேர்வையுமா இருக்குமா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடல்லேருந்து வியர்வை வலிஞ்சு ஓடுமா அந்த மக்களுக்கு. எங்கள் ஜும்மாவுக்கு அவங்க முறை வைத்து வர்றாங்க. ஒவ்வொரு வாரம் ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்க அந்த கிராமத்து மக்கள், மேட்டுப்புற கிராமத்து மக்கள், அந்த மக்கள் ஜும்மாவிற்கு வரும்போது எப்படி வர்றாங்கன்னா புழுதியில் நடந்து வந்ததுனால அவங்க மேலே எல்லாம் புழுதியோடைய அந்த ஸ்மெல்லும் அந்த வாடையும் வியர்வை வலிஞ்சு ஓடுமா. இந்த நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கும்போது என் அருகில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது அவங்களில் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்துக்காக நீங்கள் தூய்மையுடன் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் வருது. இப்போ இதில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வரக்கூடிய வழியில் அந்த புழுதியும் அந்த வியர்வையிலையும் அவங்க வர்றாங்க. அவங்க வரக்கூடிய பாதை அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மக்கள் அந்த ஜும்மாவிற்கு வர்றதுனால அப்படி வர்றாங்க. இந்த இடத்துல நாம் எதை தெரிஞ்சுக்கணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய அந்த கேள்வி, இந்த தினத்துக்காக நீங்கள் தூய்மையுடன் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டாங்களே, அந்த மக்கள் புழுதியிலையும் வேர்வையிலையும் வந்திருக்காங்க, கிராமத்துலேருந்து வர்றாங்க, தொழுகைக்கு ஜும்மாவிற்காக வந்திருக்காங்க. இதை தாண்டி நாம் ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டியது, அறிவின் ரீதியாக நாம் இந்த ஹதீஸை அணுக வேண்டிய விதம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஜும்மாவுடைய தினத்திற்காக நீங்கள் தூய்மையோடு குளித்து கொண்டு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்,
குளிப்ப 7 நாட்களுக்கு ஒரு முறையாவது பருவமடைந்த அத்தனை பேருக்கும், முக்மினான ஆண் பெண் அனைவருக்கும் கடமை என்பதை வலியுறுத்தி நாம் என்ன செய்யணும், நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போல இஸ்லாமிய கடமைகள்ல நம்மளுக்கு முதன்மையாக உள்ளது தொழுகை. அப்போ தொழுகைக்கு நாம் என்ன செய்யணும், குறிப்பிட்ட உறுப்புகளை கழுவி தூய்மையாக்கி கொள்ள இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுது. அப்போ வணக்கங்கள் தொழுகையின் மூலம் தான் இஸ்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது, தூய்மையும் வலியுறுத்தி உள்ளது அப்படிங்கிறத நம்ம வழங்கிக்கலாம். எல்லா வணக்கத்துல விட தொழுகை அப்படின்னு வர்றப்போ நாம தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல நிற்கும். அதுதான் இது நம்மளுடைய உது. அப்போ அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டோடு நீங்கள் தொழுகைக்காக தயாராகும் போது உங்கள் முகங்களையும் மூட்டுக்கள் வரை, உங்கள் கைகளையும் கரண்டை வரை, உங்கள் கால்களையும் கழுவி கொள்ளுங்கள், உங்கள் தலைகளை ஈரக்கையால் தடவி கொள்ளுங்கள், அதாவது மசக் செய்வது. அப்போ அல் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நம்மளுக்கு என்னது, தொழுகை, நம்மளுடைய கடமையான தொழுகைக்கு நாம நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதன்மையா நம்மளுக்கு இஸ்லாத்துல நம்மளுக்கு வலியுறுத்துறது, நம்மளுக்கு அது ஒரு கட்டளையாகவே சொல்லப்படுகிறது அப்படின்னா அது தூய்மை தான், உது செய்யறது தான். அதே போல நாம எப்போதுமே நம்மளுடைய உறக்கத்திற்கு, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இடத்துக்கு தூங்க வரப்போறோம், நான் என்னோட பெட்டுக்கு வரப்போறேன், என்னுடைய பாயில நான் படுத்து உறங்க போறேன் அப்படின்னு சொன்னா நான் முதல்ல செய்யறது என்னவா இருக்கணும் அப்படின்னா, உது செஞ்சுட்டு நாம போயிட்டு தொழுகைக்கு எப்படி உது செய்வோமோ அதே போல நம்ம படுக்கைக்கு செல்வதற்கு முன்னாடி உது செய்யறது சுப்ஹானல்லாஹ் ரொம்ப அழகான விஷயம். பராவு பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ உன் படுக்கைக்கு செல்லும் போது தொழுகைக்காக உது செய்வது போன்று உது செய்து கொள்ளு. சுப்ஹானல்லாஹ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி உது செஞ்சுட்டு படுத்தோம்னு சொன்னா அதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. தூய்மையான நிலையில நம்ம இருக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னொன்று சொல்லிட்டு நம்ம குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவோம், ஆயத்துல் குர்சி ஓதுவோம், அதே போல அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிட்டு தான் தூங்குவோம். இது எல்லாம் இருக்கும்போது இன்னொன்று திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், குர்ஆனை நீங்க ஓதலாம். இது எல்லாத்துக்கும் உது கண்டிப்பா வேணுமான்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்கள் உது செய்து கொள்வது என்னது நல்லது, அதுதான் இங்க நம்மளுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்போ அதே போல நம்மளுடைய உடம்புலையும் சரி, உடல் ரீதியாக வரும்போது நம்மளுடைய மர்ம உறுப்புகளுடைய முடிகளை களைவதும், நம்ம 10 விஷயங்கள் இயற்கை மரபுகள்ல நம்மளுக்கு அடங்கும். 10 விஷயங்கள் இயற்கை மரபுகள்ல அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 விஷயங்கள் என்னதுலாம் அப்படின்னா, மீசையை கத்தரிப்பது, தாடியை வளர்ப்பது, பல் துலக்குவது, நாசிக்கு அதாவது மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, நகங்களை வெட்டுவது, விரல் கணுக்களை கழுவுவது, அக்குள் முடிகளை அகற்றுவது, மர்ம உறுப்பின் முடிகளை மலிப்பது, மலம் ஜலம் கழித்த பின் தண்ணீரால் துப்புரவு செய்வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம்ல வருது. அப்போ நம்மளுக்கு இயற்கை மரபுகள்ல 10 விஷயம் அடங்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த 10 விஷயத்துல நம்மளுக்கு தூய்மையும் இருக்கு. தூய்மை அப்படின்னு வரப்போ நாம என்ன செய்யணும், நம்மளுடைய மர்ம உறுப்புகளுடைய முடிகளை அகற்றுறது, அதே போல நம்மளுடைய இஸ்லாத்துல சொல்லக்கூடிய மீசையை கத்தரிச்சுட்டு தாடியை வளர்க்கறது, இதெல்லாம் நாம என்ன செய்யணும், நம்ம வளரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பல் துலக்குவது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துறது, ஏன் மூக்குக்கு தண்ணீர் செலுத்துறோம் சொல்லி கொடுக்கணும். அங்க ஷைத்தான் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு நாம என்ன செய்யணும், வளர்க்கணும். அதே போல உங்களுடைய நகங்களை வெட்டுறது, விரல் கணுக்களை கழுவுவது, அந்த இடத்துலலாம் அழுக்கு இருக்கும், அந்த தூசியெல்லாம் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் கழுவுறது. அதே போல இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மர்ம உறுப்பின் முடிகளை அகற்றுவதை 40 நாட்களுக்கு மேல் தாமதிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஹதீஸ் வரும் முஸ்லீம்ல. ஏன்னா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மீசையை கத்தரிப்பது, நகங்களை வெட்டுவது, அக்குள் முடிகளை அகற்றுவது, மர்ம உறுப்பின் முடிகளை மலிப்பது ஆகியவற்றில் 40 நாட்களுக்கு மேல நீங்க விட்டு வைக்க கூடாதுன்னு எங்களுக்கு கால வரம்பு விதிக்கப்பட்டிருந்தது. 40 நாள் நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் தூய்மை. நம்ம உடல் ரீதியாக எப்படி சுத்தமா இருக்கணும் வெளிப்படையில. ஏன்னா தூய்மை அப்படிங்கிறது நம்ம குளிச்சுட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்மளுக்கு நம்மளுடைய நகம் வெட்டுறதா இருக்கட்டும், மீசையை கத்தரிப்பதா இருக்கட்டும், நம்மளுடைய மர்ம உறுப்புகளுடைய முடிகளை அகற்றுவதாக இருக்கட்டும், அது அக்குள்ளேயும் இருக்கலாம்,
நம்மளுடைய மர்மஸ்தானங்கள்லையும் இருக்கலாம். அப்ப அந்த முடிகளை நீங்கள் களைவது, அதாவது மடிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு 40 நாட்களுக்கு மேல நீங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது இன்னும் உங்களுடைய என்ன செய்யும், உடலுக்கு ஒவ்வாமையும் அசுத்தத்தினால என்ன செய்யும், உடல்ல பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும், துர்வாடைகள் வரக்கூடியதாக இருக்கும். இதையெல்லாம் நீங்க தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற காரணத்தையும் இஸ்லாம் என்ன செய்து உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. சுபஹான் அல்லாஹ். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், ஒரு சில விஷயத்தை தவிர நம்ம எந்த பொருளை சாப்பிட்றதா இருந்தாலும் குடிப்பதா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், வலது கையை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போல இடது கையை ஏதாவது இப்போ சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் கப்பை வச்சு குடிக்கிறது, லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டு நம்மளுக்கு வலது புறத்திற்கு அதிகமாக முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உணவு உண்ணும் போதும் வலக்கையால் உண்ணட்டும், பருகும் போதும் வலது கையால் பருகட்டும். ஏனெனில் ஷைத்தான் இடது கையால் தான் உண்கிறான், இடது கையால் தான் பருகுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். சுபஹானல்லாஹ். அப்போ நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில் சுத்தம் தூய்மையாக இருக்கணும். நான் என்னால் இன்னொருத்தவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவோ, அந்த துர்வாடையால் எந்த விதமான தொந்தரவோ இருக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன செய்யணும், தூய்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதை தான் நம்மளுக்கு மார்க்கமும் இங்கே என்ன செய்யுது, வலியுறுத்தி சொல்லுகிறது. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதை வலது கையால் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் அங்க சுத்தி, அதாவது உது செய்யும் போது, தலை வாரும் போதும், அதாவது தலை செய்யும் போதும், காலணி அணியும் போதும் வலது பக்கத்திலிருந்து தொடங்குவதையே விரும்பி வந்தார்கள். புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நாம் என்ன செய்யணும், எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நாம் என்ன செய்யணும், வலது கை வலது புறமாக செய்வது இஸ்லாத்துல மாஷா அல்லாஹ் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப தலை சிறந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னொரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு மகனாகிய உமர் பின் அபி சலாமா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் வளர்ந்து வந்த சிறுவனாக இருந்தேன். ஒரு முறை என் கை உணவு தட்டுல அங்கும் இங்குமாக அலைஞ்சு கொண்டிருந்தது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், சிறுவனே அல்லாஹ்வின் பெயரை சொல், அதாவது பிஸ்மில்லா சொல், உன் வலது கரத்தால் சாப்பிடு, உனது கைக்கு அருகில இருக்கிற பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு இதுவே என்னுடைய உண்ணும் முறையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, உமர் பின் அபி சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத கூட நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம பிளேட்ல நம்ம பக்கத்துல எது இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்றது, அதை அலையாம இருக்கிறது அங்கே இங்கேயும், அதே போல வலது கையால சாப்பிட்றது, இது எல்லாம் சுன்னா. சுபஹானல்லாஹ். நம்முடைய மார்க்கத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட முறை தூய்மையானது. இது எல்லாமே சுத்தம் தூய்மையில தான் அடங்குது. இன்ஷா அல்லாஹ் தூய்மை அப்படிங்கிற இந்த தலைப்பின் ரீதியாக இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களையும் எனக்கு மார்க்கம் வலியுறுத்திய விஷயங்களையும் கடைபிடித்து வாழ வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹித் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற பல பயனுள்ள மார்க்க தகவல்களுக்காக இந்தி நேம் ஆஃப் அல்லாஹ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.